வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த சிம்மம் ராசி அன்பர்களை எடுத்துக்கொண்டாலே எல்லாருமே உங்களிடம் சொல்லப்படுகின்ற ஒரே ஒரு கேள்வியும் ஒரே ஒரு பதிலும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எப்போதுமே அதிகமான ஈகோ கொண்ட ஒரு மனிதர்கள் என்று அனைவருமே உங்களை எப்பொழுதுமே தவறாக நினைத்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை கூறிக்கொண்டேதாங்க இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க அதிகமான ஈகோ கொண்ட ஒரு மனிதர்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அது ஈகோவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு அது ஈகோவாக இருக்காது. அவர்கள் செய்தால் நானும் செய்வேன் என்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்காதுங்க. இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள்ள சுயமரியாதை என்பதை யாராவது தவறாக பேசினாலோ அல்லது உங்களை தவறாக புரிந்து கொண்டாலோ அந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கோபமும் உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். இது ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும். பலர் உங்களை பார்த்து ஈகோ அதிகம் என்று நினைத்தவர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில ஈகோவாக இருக்காது. உங்களிடம் பழக பழகத்தான் அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் இந்த விதமான எண்ணங்கள் வரத்தாங்க செய்யும். ஆனால் போக போக நம்ம அருகில் இருந்து அவர்களுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்தால் மட்டுமே அவர்களுடைய மனதிற்குள் என்ன கவலைகள் இருக்கிறது, எதனால் அவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அனைத்தையுமே புரிந்து கொள்ள முடியும். எனவே தூரத்திலிருந்து யாரையுமே நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். நீங்களே சில நேரங்களில் சில தவறான சில செயல்களை செய்வீர்கள். இருந்தாலும் அதற்கான காரணங்கள் என்பது இருக்கும். காரணங்கள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் தவறு செய்ய மாட்டான். இதனை மட்டும் நீங்கள் முழுமைக்கும் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளாதது ஏன் தெரியுமா? அது உங்களுடைய ஈகோ மட்டும் கிடையாதுங்க. உங்களுடைய சுயமரியாதையை காப்பாற்றுவதற்காக சில விஷயங்களை நீங்கள் கையாண்டிருப்பீங்க. நீங்கள் யாரிடமும் தாழ்ந்து நடக்க விரும்ப மாட்டீங்க. அது உங்களுடைய மூத்த நபர்கள், உங்களுடைய மேல் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை. நான் அவர்களிடம் எப்பொழுதுமே இப்படித்தாங்க இருப்பேன், எனக்கு பிடித்த மாதிரி தான் நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அது யாராக இருந்தால் என்ன, எனக்கு மரியாதை கொடுத்தால் நானும் திரும்ப மரியாதை கொடுப்பேன், எனக்கு மரியாதை இல்லாத ஒரு இடத்தில் நானும் இப்படித்தான் நடந்து கொள்வேன் என்று கூறக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. யாரை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க, எதற்கும் நீங்க அஞ்ச மாட்டீங்க. அவ்வளோ நல்ல ஒரு மனிதர்கள் நீங்கள். உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் நின்று கொண்டு கூட இருக்க மாட்டீங்க. மீண்டும் அவர்களை தேடி போக மாட்டீர்கள். உங்களுடைய உயிரே போகின்ற ஒரு நிலைமை வந்தால் கூட அவர்களை தேடி நீங்கள் மீண்டும் போக மாட்டீங்க. இதுதான் இந்த சிம்மம் ராசி அன்பர்களின் ஒரு குணமாக இருக்கும். உங்களுடைய சுயமரியாதை தான் சிலருக்கு ஈகோ போல தோன்றியிருக்கும். அதனால தான் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே தைரியமான ஒரு மனிதர்கள். ஆனால் உள்ளுக்குள்ள மட்டும் கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு பயம் என்பது இருக்கத்தாங்க செய்யும். ஆனால் வெளியில் பொறுத்தளவுக்கு உங்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே இவன் ஒரு தைரியமான ஒரு மனிதர் இருப்பான், இதற்குமே அஞ்ச மாட்டான் என்று உங்களை பார்த்து கூறக்கூடிய நபர்களாகத்தாங்க இருப்பாங்க. நீங்க எப்பொழுதுமே வெளியில் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு மனிதர்களாக உங்களை நீங்களே காட்டிக்கொள்வீங்க. உங்களுடைய உங்களுடைய தனித்திறமைகள்ல இருந்து வெளியில் காட்டக்கூடிய குணங்கள் வரைக்கும் எல்லாத்திலையுமே நீங்க தைரியமாக இருப்பீங்க. எல்லாருக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் எப்போதுமே இருப்பீங்க. வாழ்க்கையில சோர்ந்து போய் ஒரு மனிதன் இருந்தால் கூட அவனை நீங்களே கூப்பிட்டு வாழ்க்கையில எல்லாமே நடப்பது சகஜம்தான், வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்று பல அட்வைஸ்களை, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில கதைகளை எல்லாத்தையும் நீங்க கூறுவீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்தீங்க. ஆனால் அந்த ஒரு தைரியம் முகத்துக்குள் ஒரு தடை, ஒரு சின்ன அமைதியான தடைகளும் நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களாக உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாருக்கும் தெரியாத ஒரு ஷார்ப்னஸ், ஒரு மென்மையான முகம் உங்களுடைய மனதிற்குள் மட்டும் இருக்கும். யாரிடமும் நீங்கள் சொல்ல முடியாத ஒரு வழிகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் எல்லாருக்கும் ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. ஆனா உங்களுக்குள் யாரோ தேவைப்பட்டு கொண்டேதாங்க இருப்பாங்க. அது யார் என்னன்னு உங்களுக்கு தெரியாமல் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் வெளியில் சிரித்து கொண்டிருப்பீங்க, ஜோக் பண்ணுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு வழியானது உங்களுக்கு தொடர்ந்து வழிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சோதனையாக இருக்கலாம். அதுவும் இல்லை என்றால் வெளியில் காட்டக்கூடாத சில விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அமைதியான சில வழிகளை நீங்க எப்போதும் தாங்கி கொண்டேதாங்க இருப்பீங்க. இதுதான் இந்த சிம்மம் ராசியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு சிம்மம் ராசி வாழ்க்கையில இனிமே உங்களுடைய பவர் என்ன என்பதை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க.
நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய முழு திறமையை வெளியில் காட்டாமல் தாங்க நடந்து கொண்டிருந்தீங்க. சூழ்நிலைகள், மனிதர்கள், சந்தர்ப்பங்கள் எதுவோ ஒன்று உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனால உங்களுடைய தனித்திறமைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான டேலண்ட்டையும் நீங்க வெளியில் காட்டாம மனதிற்குள்ளேயும் சரி நீங்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் இப்போது அந்த தடைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உள்ளுக்குள்ள இருந்த எல்லா விதமான தீப்பொறிகளும் உங்களுடைய எனர்ஜிகளையும் இப்போது வெளியில் வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதே ஒரு நேரத்தில் மக்கள் உங்களை சாதாரணமான ஒரு மனிதர்களாக பார்க்க மாட்டாங்க. உங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க பெரிய அளவுக்கு எல்லாத்தையுமே தெரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதர்களாகத்தாங்க உங்களை இனிமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. நீங்க அதே போல் இந்த ஒரு நேரத்தில் அனைவருமே லீட் பண்ணக்கூடிய ஒரு நேரமானது உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மனிதர்கள் கிடையாது. எப்பொழுதுமே ஒரு தலைவன் போல அனைவரையும் நீங்கள் பின்னிருந்து முன்னே கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு மாற்றம் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில வராமலே இருந்திருக்கும். அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கும். ஆனால் முன்னால் கிடைத்திருக்கும் ஏதாவது ஒரு தவறுகளாலோ உங்களுடைய சூழ்நிலையின் காரணமாகவோ நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நேரத்துல தவற விட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எல்லாத்தையும் லீட் பண்ணி கொண்டு போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இப்போது உங்களுக்கான அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை நோக்கி திரும்பவும் செய்வார்கள். உங்களுடைய முடிவுகளை அவர்கள் கேட்பார்கள். நீங்கள் எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் என்று அவர்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுத்த ஒவ்வொரு படிக்கட்டுகளும் பலருக்கு பல திசைகளை உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல இந்த ஒரு பேஸ் தாங்க நீங்கள் ஒரு உண்மையான ஒரு லீடராக நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை அனைவருமே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு நன்மை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். உங்களுடைய பெயரும் இந்த ஒரு நேரத்தில் உயரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக உழைத்தது இப்போது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர் ஒரு மரியாதையாக பேசப்படும். நீங்க செய்த வேலைகள் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய தனி திறமையையும் இந்த ஒரு நேரத்துல வெளிக்கொண்டு வரும். எல்லாம் சேர்ந்து உங்களை உயர்ந்த ஒரு மனிதராக உயர்ந்த ஒரு இடத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டு போய் கொடுக்குங்க. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்த இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு தலைவராக உங்களை அனைவருமே ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்க வேண்டுமோ அது அனைத்துமே நிச்சயமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க கேட்காமலே உங்களுக்கு அனைவருமே எடுத்தும் கொடுப்பாங்க. உங்களுடைய பெயர் இனிமே அனைவருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பெயர் ஒரு பிராண்டாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய பெயர் நல்ல நல்ல இடங்களுக்கு போக ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை அனைவருமே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. இவங்க நல்ல மனிதர்கள் தான், ஆனா காலமும் சூழ்நிலையும் தான் இவர்களை கெட்ட மனிதர்களாக ஆக்கிவிட்டது என்று அனைவருமே புரிந்து கொண்டு உங்கள் மீது ஒரு மரியாதையை நிச்சயமாக திணிப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.